ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஜே ஃபேமிலியில் வந்து இன்றைக்கி முதல் முறையாக நம்ம புது வீட்டில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து கார்டனிங் வைக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கேன். அதோட முதல் செடி தான் இது. கற்பூரவல்லியும் பிரண்டையும் நர்சரியில் வந்து வீக்கெண்டில் போயிட்டு ஒரு 6-7 செடி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பெருசாக புதுசாலாம் வேறு ஒன்றும் கிடையாது. வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி வளர்க்கணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செடி வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பட் எனக்கு பேர் தெரியல. பேர் தெரியாமலே வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு தொட்டி செடி வந்து 50 ரூபா. யாராவது பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. சாமந்தி பூ மாதிரியே இருந்தது. அப்புறம் வந்து வெத்தலை கொடி, வீட்டுக்கு என்ன தேவையோ அதுதான் நான் மெயினாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். கருவேப்பிலை கண்டிப்பாக வீட்டில் வேணும். இது வந்து பச்சை கத்திரிக்காய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இது வந்து முல்லைப்பூ, ஜாதி முல்லை, ஜாதிப்பூ. இது கொஞ்சமாக வச்சாலே நல்ல வாசமாக இருக்கும். புங்கை மரம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வளர்க்கணுன்னு ஆசை. அது அவருக்காக வேண்டி அந்த புங்கை மரம் வாங்கிட்டு வந்தோம். இது எப்படி வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ. சும்மா நம்ம வீட்டில் உள்ள சாதாரண மண்ணும் கொஞ்சம் தொழு உரம், செம்மண் இது மட்டும்தான் வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி செடியெல்லாம் வந்து வீட்டில் உள்ள தண்ணி கேன்லாம் கட் பண்ணி எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றது தான். இது வந்து எனக்கு கிஃப்டாக வீடு ஹவுஸ் வார்மிங் அப்போ எங்கள் சித்தப்பா கொடுத்தாங்க. மொத்தமே கார்டனிங்க்கு இந்த இடம் தான் இருக்குது. இதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வைக்கலான்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது ஒரு 8 தண்ணி கேன் வச்சுருக்கேன். பெயிண்ட்டு பக்கெட் இருக்குது. இதை வச்சு நம்ம எப்படி கட் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். எனக்கு இயற்கையாகவே வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய மரம் இருக்குது. ஆனால் நமக்கு தான் வைக்கிறதுக்கு இடம் கொஞ்சமாக இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா பக்கத்து வீடு நம்ம வீடு கிடையாது. அங்கே நல்ல வேப்ப மரம், தென்னை மரம், இந்த சக்கரைப்பழம், அப்புறம் இந்த நவாப்பழம், வேப்ப மரம், தென்னை மரம் எல்லாமே வீட்டுக்கு சைடில் பின்னாடி எல்லாம் நிறைய மரங்கள் இருக்குது. நமக்கு வந்து இந்த இடம்தான் இருக்குது கார்டனிங்க்கு. இது இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இடம் இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிற பொருளை வச்சு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பெருசாகலாம் நான் இதுக்கு செலவு பண்ணலைங்க. செடி இப்போ மட்டும் நர்சரியில் ஒரு செடி வந்து 25-30 ருபீஸ் அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இனி அடுத்து நெக்ஸ்ட்டு ஊருக்கு போகும்போது அங்கேருந்து கொஞ்சம் நிறைய செடியெல்லாம் வாங்கிட்டு வந்து அதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். நமக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு விவசாய நிலம் இருக்குது. வெந்தயக்கீரைக்காக வேண்டி வெந்தயத்தை ஊற வச்சு செடி போட்டிருக்கேன். பாருங்கள், வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி மேலால் தூவி டிஷ்யூ பேப்பர் போட்டு அந்த வெந்தயக்கீரை ஊற வச்சு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே மேலே தெளித்து விட்ருக்கேன். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம செடியெல்லாம் வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ தண்ணி கேன்லாம் கட் பண்ணி அறுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து மாட்டு சாணம், சாம்பல், ஆட்டு எருவு 3 மிக்ஸ் ஆகிருக்கு, தொழு உரம். இது வந்து செம்மண். ஒரு பை வந்து 150 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். இது சும்மா நார்மல் மண் தான், நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைச்ச மண். வைக்க புல்லாம் வந்துருக்கு சொல்லிட்டு தூளுக்கு வச்சிடலாம். இது கூட இப்போ நார்மல் மண் ஒரு லேயர், செம்மண் ஒரு லேயர், தொழு உரம் ஒரு லேயர், ஒரு கைப்பிடி, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் நான் போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் போட்டால் சரியாக இருக்குமா? இன்னும் கொஞ்சம் மேலே போடணுமா? ஏன்னா செடி சின்னது. இப்போ பிரிச்சிடலாம். கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணி
சென்டராக இருக்கா? இது ஆட்டு எருவு, சாம்பல், இது மாட்டு எரு எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. தக்காளி வேக பதியம் போடலாம். அவ்வளோதான், இதில் விதையே இல்லை. ஃபைனலாக ஓரளவுக்கு எல்லா செடியும் போட்டுட்டோம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, இப்போ தக்காளி விதை போட்டுக்கிறோம், வெத்தலை, கத்திரிக்காய். மற்ற செடியெல்லாம் வந்து தொட்டிலே இருக்குது. நாளைக்கு வந்து ஜாதி பூ எடுத்துக்கலாம். புங்க மரத்தை அதை ரெடி பண்ணி வச்சிடணும். பையிலேயே ஜாதி பூ பூத்துருக்கு பாருங்கள், அதோட வாசமே தனி.